ஊழியக்காரர் அப்படின்ற ஐடென்டிட்டியில இருந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி சேஞ்ச் என்னன்னு கொடுக்க விரும்புறேன்னா, உங்களை சிநேகிதர்கள் என்று அழைக்க விரும்புகிறேன். ஏன்னா எதையும் உங்களிடத்தில் நான் மறைக்க விரும்பவில்லை. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ட பேசி போர் அடிச்சிருச்சுன்னு யாராவது சொல்ல முடியும்? அப்பனா உங்களுக்கு பிரேயர் போர் அடிக்க கூடாது. பிரேயர் ஆண்டவர் எதோட கம்பேர் பண்றாருன்னா, காலம் நேரம் பார்க்காம பேசுறீல உன் ஃப்ரெண்ட், அது மாதிரி நீ என்கிட்ட பேசுறியா? ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன். பிரேயர் வந்து எவ்வளவு இன்பமாக்குறாருன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ட பேசுற மாதிரி என்கிட்ட வாவேன், ஓப்பனா வாவேன், ஃப்ரீயா பேசேன். இப்ப இயேசு ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட்டை சொல்றாரு. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அப்ப இன்னும் வரல, இனிமே தான் என்ன ஆக போகுது? வரப்போகுது. இன்னும் வரல, வருகிறது. ஃபியூச்சர்ல பேசுறார். வெயிட் பண்ணுமா? சும்மா எதுக்கு நீ காசு வேஸ்ட் பண்ணி மலைக்கு போயிட்டு இருக்கிற? ஜெபமலைக்கு வேண்டாம், இங்கே இரு, ஒரு அற்புதத்தை பார்த்துடலாம். அதனால அங்க போய் தான் ஒரு அற்புதம் நடக்கும்ல. உங்களுக்கு அது ஜெபமலை, எங்களுக்கு இது தேவாலயம். ரெண்டுமே இல்லம்மா. ஒரு காலம் வருது, அந்த காலத்துல எங்க நின்று கூப்பிட்டாலும் கேட்பாருமான்றார். எங்கும் தொழுதுகொள்ளும் காலம் வருகிறது. வருகிறதுன்னு சொல்லும் போது ஏன் வருகிறதுன்னு சொல்றாருன்னா, இன்னும் தேவாலயம் இருக்குது, வருகிறதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த இயேசு தான் எதை பத்தி பேசுறாருன்னா, இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கிறார். இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாள் என்ன பண்ணுவேன்? கட்டுறேங்கிறார். தேவாலயத்தை இடிச்சு போடுங்க, நான் 3 நாள் கட்டுறேன். இவங்களுக்கு எல்லாம் புரியல, டென்ஷன் ஆயிட்டாங்க. யாரா ஒரு சரியான கான்சியஸ்ல தான் பேசுறாரா? ஏன்னா இந்த இது கட்டுறதுக்கு 40 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இவர் எத்தனை நாள்ல கட்டுவாங்கிறாரு? 3 நாள்ல கட்டுவாங்கிறாரு. இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படும் எல்லா ஜபங்களுக்கும் என்ன ஆகுன்றாரு? பதில் கிடைக்கும்ன்றாரு. அந்த ஸ்தலத்தையே இவர் இடிச்சு போய் எந்த ஸ்தலத்தை கட்டுவாரு? இதை விட பெரிய ஸ்தலம் இருக்குமா? இதை விட பெட்டரான இருக்குமா? 1000 வருஷமா நம்ம முற்பிதாக்கள்லாம் இங்கதான் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. இங்க ஜபம் பண்ணி கேட்டதா சரித்திரம் இருக்குது. இந்த மனுஷனை இதை இடிக்க சொல்றாரு. அப்ப இவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, இதை விட பெஸ்டான ஒரு ஆலயத்தை கட்டுறேன், 3 நாள்ல கட்டுறேங்கிறார். இதை விட பெஸ்டான ஒரு ஆலயத்தை கட்டுறேன், எத்தனை நாள்ல கட்டுறேன்? 3 நாள்ல கட்டுறேன். இந்த கட்டடத்தை என்ன பண்ணிரு? இடிச்சு போட்டுரு. இங்க பிரேயர் பண்றது நிறுத்து, இனிமே பிரேயர் அந்த ஸ்தலத்துல பண்ணுன்றாரு. அந்த 3 நாள்ல கட்டப்பட்ட ஸ்தலம் என்ன தெரியுமா? இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க தான் அந்த 3 நாள்ல கட்டப்பட்டவங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்தலத்துல ஜெபம் பண்ணி ஒண்ணு நடக்கும்னா, இந்த ஸ்தலத்துல இருந்து ஜெபம் பண்ணாலும் நடக்கும்ன்றார். நீ பிரேயர் பண்ண, நீ தான் டெம்பிள், நீ தான் தேவனுடைய ஆலயம். இங்கிருந்து பிரேயர் எழும்பட்டும். இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு எல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். When I pray, God listens to my prayer. ஜபமே இல்லாத காலம் ஒண்ணு இருந்துச்சு, ஜபம் தேவைப்படுற காலம் இருந்துச்சு. எப்பவுமே ஜபிக்கிற ஸ்தலத்துல இப்ப நம்ம கத்த வச்சிருக்கிறார். சோ இதை இடிச்சு போடுங்க, கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம், எப்பொழுதும் தொழுது கொள்ளலாம். நீ நினைச்சா எங்கிருந்து வேணா கூப்பிடலாம், எங்கிருந்து வேணா பேசலாம், கண்டிப்பா உனக்கு பதில் கொடுப்பாரு. உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். இப்ப இயேசு ஜபத்தை எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது. இனி நான் உங்களை என்னன்னு சொல்ல போறதே கிடையாது, ஊழியக்காரர். பழைய ஏற்பாட்டுல எல்லாரும் ஊழியக்காரங்கள் தெரியுமா? மோசே எங்கும் உண்மையுள்ள ஊழியக்காரனா இருந்தான். பழைய ஏற்பாட்டுல இருந்த எல்லாரையுமே பைபிள் என்னன்னு அழைக்குதுன்னா, மினிஸ்டர்ஸ், ஊழியக்காரர்கள்னு அழைக்குது. ஓகேங்களா? ஊழியக்காரன்னா என்ன செய்யறோம்னா, வேலை செய்கிறோம், அவ்வளவுதான். ஊழியக்காரன் பர்சனல் மேட்டர்லாம் தலையிட மாட்டான். கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் மேக்சிமம் அவர் கூப்பிட்டது எப்படின்னா, என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய தாசன், இப்படிதான் கூப்பிட்டு இருக்கிறார். இப்ப ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ரிலேஷன்ஷிப்பை மாத்துறேங்கிறார். உன்கிட்ட ஊழியக்காரன்ற லெவல்ல நான் இது வரைக்கும் இருந்திருக்கலாம், இனிமே நான் இருக்க விரும்பல. இங்க ரிலேஷன்ஷிப்பை நான் மாத்த விரும்புறேன், நெக்ஸ்ட் லெவல் கூட்டிட்டு போக விரும்புறேன். நான் இனி உங்களை என்னன்னு கூப்பிடுறது இல்ல, ஊழியக்காரன் இனி நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா ரிலேஷன்ஷிப் ஆறுது, இன்டிமசி ஆரம்பிக்க போகுதுன்றாரு. வாசிங்க. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஊழியக்காரர் அப்படின்ற ஐடென்டிட்டியில இருந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி சேஞ்ச் என்னன்னு கொடுக்க விரும்புறேன்னா, I just want to call you as friends. உங்களை சிநேகிதர்கள் என்று அழைக்க விரும்புகிறேன். ஏன்னா I don't want to hide anything from you. எதையும் உங்களிடத்தில் நான் மறைக்க விரும்பவில்லை. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ட பேசி போர் அடிச்சிருச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்பனா உங்களுக்கு பிரேயர் போர் அடிக்க கூடாது. பிரேயர் ஆண்டவர் எதோட கம்பேர் பண்றாருன்னா, காலம் நேரம் பார்க்காம பேசுறீல உன் ஃப்ரெண்ட், அது மாதிரி நீ என்கிட்ட பேசுறியா? ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன். பிரேயர் வந்து எவ்வளவு இன்பமாக்குறாருன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ட பேசுற மாதிரி என்கிட்ட வாவேன், ஓப்பனா வாவேன், ஃப்ரீயா பேசேன். நமக்கு என்ன பிரச்சனைனா, ஜபத்துக்கு சில மோடெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அன்பின் பரலோக பிதாவே அப்படின்னு ஜபத்தையே நம்ம ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது. ஒரு பிரேயர்ன்றப்போ ஒரு ஃபார்முலா ஆரம்பிக்க தப்பு கிடையாது. ஆனா நீங்க பிரேயரையும் உங்களுடைய கான்வர்சேஷன் வித் காடையும் தப்பா நினைக்காதீங்க, மாத்தி பண்ணாதீங்க.
கேஷுவலா ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த இன்டிமசியை நீங்க புரிஞ்சுக்கோங்க. மதிப்பிற்குரிய அப்பா அப்படின்னா கூப்பிடுங்க உங்க அப்பாவை. அப்பா அப்படின்னு கூப்பிடுறீங்களா, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து எனி டைம் கால் ஹிம் ஃபாதர், அப்பான்னு கூப்பிடு, உனக்கு அவர் அற்புதம் செய்வார். என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை இயேசு என்கரேஜ் பண்றாருன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன். ஆமென்.